like I'm floating. Yeah, break out, I've got to see. So guys, welcome back to my channel. So channel வந்து மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க. ஸோ இந்த vlogல வந்து நீங்கள் என்ன பார்க்க போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து நம்ம வந்து நாக்பூர் தாண்டி வந்துக்கிட்டு போங்க. ஸோ நாக்பூர் தாண்டி கரெக்டாக மகாராஷ்டிரா மத்திய பிரதேஷ் பார்டர்கிட்ட வந்திருப்போம். நம்ம வந்து சாகர் போகிறதா பிளான் பண்ணிருப்போம் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா. சரி, சாகர் போகிற ரூட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மலை பிரதேசத்தில் போங்க, கீழே இறங்கி ஒரு குர்காவ் அப்படின்ற ஒரு ஏரியாவில் இருக்கும். ஸோ அங்கே போய் வந்து ஒரு இடத்துல ஸ்டே பண்ணியிருப்போங்க. ஸோ செம்ம டயர்டாகிடுச்சு சரிங்களா. அதனால் வந்து அங்கேயே வந்து ஸ்டே பண்ணிட்டோம். அதனால் வந்து ஸ்டே பண்ணி அடுத்த நாள் வந்து காலையில் வந்து கிளம்பும்போது பார்த்தீங்கன்னா சாகர் போகாமல் வந்து போபால் போகலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணிட்டோம் சரிங்களா. அந்த வீடியோ தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க சரிங்களா. சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். சாகர்னா இப்போ எப்படி போய் தான் போகணுமா? ஆமாம், இங்கேருந்து நேரம் அந்த ஆக்ரா. சரி, சாகர் தான் போட்டிருக்கு 341 கிலோமீட்டர். சாகர் போய் தாங்க போக முடியும். எடுத்துட்டேன் 341 கிலோமீட்டருங்க சாகர். சாகர் போய் தான் போகணும். சோனா 27 கிலோமீட்டர்ஸ். இது அது என்னடா ஹைவேவா இல்லை பொட்டல் கடாடா? ஹைவே மாதிரி தெரியலையடா. டேய் இது ஹைவே கட். ஏங்க ரோடை பாருங்க எப்படி இருக்குன்னு. இதுவாடா நம்ம வண்டி இப்போ எங்கேயாவது நின்று போச்சுன்னா சரி பண்ணுறதுக்காக அது கிடைப்பாங்களா? ஆனால் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, மேனேஜ் பண்ணிடலாம். இல்லை கேட்குறேன், பொட்டல் கடை இருக்கேண்டு ஊர் இருக்கா? ஒன்று இப்போ நான் தண்ணி குடிச்சிட்டே ஆகணும்டா, செத்துருவேன்டா. இல்லாட்டி தண்ணி குடிப்போமா வீட்டில் பாட்டி? ஊருக்குள்ளே போதேடா, சின்ன பசங்களாம் வந்து ரவுண்டு கட்ட போகிறாங்க. ஹைவே விட்டுட்டு இப்படி ரோட்டுக்குள்ளே போய்க்கிருக்கு. ஜான்சிக்கு இந்த ரூட்டான்னு கேளு. அது ஜான்சி, அதுக்கு இப்படி தான் போகணுமான்னு மட்டும் கேளு. லடாக்கு எப்படி ரூட்டு போகிறங்க? இது லடாக் ரூட்டாடா? கருமம், இதெல்லாம் நான் பார்க்கவே இல்லையே. நம்ம யூடியூபர்ஸ்லாம் இதெல்லாம் காமிக்கவே இல்லையே. ஏன்பா இந்த மாதிரி ரோட்டை காமிச்சிங்களா இல்லையா? ஒருவேளை நான் பார்க்கலையா? என்ன எப்படி ரூட்டாக இருக்குது? ஏங்க எனக்கு ஒரு டவுட்டு, இந்த 350 கிலோமீட்டர் இப்படி இருந்து போச்சுன்னா என்ன பண்ணுறது? இது அதுதான் இதுடா, இது பேர் தான் ப்ளூ மெட்டல். அதான் ப்ளூ மெட்டல்ஸ் இது பேர். என்னடா ஹில்ஸ்குள்ளே போகுதுடா. அதான் நானும் சொல்லிட்டு வரேன், ஹில்ஸ்குள்ளே வந்துருச்சுன்னு. இந்த ஏரியா பேர் என்னன்னு தெரியாமவே போயிட்டு இருக்கு மேடா. பாரு கிடைக்க மாட்டேங்குது இங்கே. ஆமாம், இன்னி ஹில்ஸில், அதனால தான் நெட்டு கிடைக்கல. லடாக்கு அப்படியா? மெயின் ரோடு வந்தால் சரி, அது பாட்டுக்கு நம்மளை ஹில்ஸ்லேயே 450 கிலோமீட்டர் விட்டுற போகுது. எங்கேயாவது மக்களுக்கெல்லாம் பார்த்து பேசிட்டு போகும்டா. தண்ணின்னு வச்சுருந்தான். ஏன்னா கிணத்துல குளிச்சுட்டு போவோம். உனக்கு நீச்சல் தெரியுமில? நீச்சல் தெரியுமில? அப்புறம் ஏலே நீச்சல் உள்ளே விழுந்தேன்னா மேலே எந்திரிச்சு வர தெரியுமாடா உனக்கு? மிதக்க தெரியாது ப்ரோ. ஓ, இப்படி உள்ளே விழுந்தா டப்புன்னு ஏறி மேலே அடிச்சு வர தெரியாதா? இல்லைடா கேட்குறேன். எனக்கெல்லாம் கிணத்துல குளிக்கிறது ரொம்ப பிடிக்கும்டா. அதான் அதான் நம்ம உண்மைதான். வடக்கில் வந்தெல்லாம் என் பாடியை வந்து தூக்காது. பேர் வந்துடக்கூடாது. எங்கேயோ போனாங்கண்ணா செத்து தூக்கிட்டாங்கடான்றவாங்க. அப்படின்றப்போ வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக போயிட்டு வரணும் நம்மளாம். சரி ஓகேங்க, இது ஃபுல்லாக ஊராக தாங்க இருக்குது. நான் அப்படியே தள்ளி போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். இது ஏதோ ஹைவேல ஜாயின் பண்ணுமா? தண்ணி
வேறு தவிக்குதுங்க. அதான் நான் பார்த்துட்டே வரேன்டா. நானும் தண்ணி தவிக்குது. செல்லாட்டி ஒன்று வாங்கிடுவோண்டா. ஆமாம், நீ வேறு வழி இல்லை. அதுக்காக வந்து பெட்ரோல் பல்கை பார்த்தீங்கன்னா உயிரை விட முடியாது. ஒருத்தையும் கூட வெளியே வரக்கா நம்மடா வெயில்ல. இந்த வெயில்ல அதனால யாரும் வெளியே வரல. உச்சி வெயில்ரா. ஐயோ வச்சா தண்ணி இருக்கான். இங்கே தண்ணி கூட வாங்கிருமாடா. வாங்கிரும்டா சாமி. இதுக்கு மேலாம் பொறுக்க முடியாதுடா. ஐயா அதை எதிர்பார்த்துக்கிட்டோம்னா நம்ம சுற்றி போயிடுவோம். போய் வாங்கிட்டு வரையா? வாட் இஸ் த ஏரியா நேம்? ஏரியா நேம் நேம் Jamsavali. That mountain, the forest, you know. That name? साइड में 10 किलोमीटर. साइकेड़ा. साइकेड़ा. இந்த ஏரியா பேரு? சாய்க்கேடா. இந்த ஏரியா இந்த ஏரியா பேரு? இந்த ரேமண்டா. ஓகே, தேங்க்யூ. ஏங்க இப்போ நம்ம ஒரு ஹில்ஸ் வந்து தாண்டி வந்தோம்ல, அதுக்கு பேர் சாய்கோடாவான். சாய்கோடா. இதுக்கு பேர், இந்த ஊருக்கு பேர் வந்து ரேமண்டா. வண்டிக்கிட்ட இடம் இருக்கு சார். கார் இருக்குல்ல, சைடில் வந்து ஸோ இங்கே வந்து அந்த பல்கிட்ட வந்தோம்னாங்க. ஸோ இங்கே ஒரு வடக்கு நண்பர் நம்மளுக்கு கிடச்சிட்டாரு. ஸோ இந்த கடை வச்சுருந்தாரு, ஹாப்பி ஷாப்பு. ஸோ அவர்கிட்ட வந்து உட்காந்து பேச்சு கொடுத்தோமா, அப்படியே அவர் கடை முன்னாடியே வண்டியை போட்டு ஸோ நிறைய என்னென்னமோ வச்சுருக்காருங்க. சின்ன மினி ஃப்ரூட் கடை மாதிரி, ஜூஸ் கடை மாதிரி எல்லாமே இருக்குது. கடையில் தான் வெயிட் பண்ணோம். ப்ரோ, வாட் இஸ் த நேம் பிளேஸ் நேம்? புர்கா தோத்கி. அங்கே தாங்க இருக்கும். ஸோ அங்கே தான் இருக்குமா. இங்கே வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த கடையில் தான் வெயிட் பண்ணோம். ஸோ ப்ரோ, இந்த ஹாப்பி ஷாப்னு சொல்லி இந்த இடத்துல ஒரு பெட்ரோல் பல்கில் இருக்குது. அங்கே தாங்க என்ன இங்கே தம்பி நேம். ப்ரோ, வாட் இஸ் யுவர் நேம்? ஹரிஷ் ராவ். டெல் வேர் இஸ் யுவர் ஷாப் லொக்கேட்டட்? Tell fluently in your language. Tell your shop location and tell about your shop. ये हमारी शॉप जो है धोतकी बजाज में है और ये लिटिल स्टेप स्कूल के पास में, जो लोकेशन आप सब देख सकते हैं. ओके. और हमारे शॉप में गार्लिक ब्रेड, पिज़्ज़ा, सैंडविच, ओरियो शेक, किटकैट शेक सब चीज़ अवेलेबल है. आप जब भी और जो भी वीडियो देख रहे हैं, जिन्हें भी जो हमारे रूट पे आए ये सब आगे खा सके. ओके, you have told everything? जी. ஓகே, யூ டோல்டுண்ணா அபவுட் யுவர் ஷாப். என்னன்னா ஏங்க, நம்ம தமிழ்நாட்டிலேருந்து வந்தோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த கடையெல்லாம் நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து இது எப்படின்னா கரெக்டாக அது என்ன ஏரியாடா, இந்த போகிற ஊர் பேர் என்னடா? சாகர் ரூட்டில் வந்து திரும்பி வரும்போது அந்த ஏன்னா டெல்லி ரூட்லேருந்து கட்டாகி இப்படி திரும்பி உள்ளே வரும் ரைட்டில். அப்படி வரையில அந்த ஒரு ஃபாரஸ்ட்டாக வரும். ஃபாரஸ்ட்டை தாண்டி வந்துக்கிட்டு இருக்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா இந்த பல்க் இருக்குங்க. இந்த பல்க் ஹெச்பி பல்கில் இந்த ஒரு கடை இருக்குது. ஸோ வந்தீங்கன்னா ஒருத்த வாங்கி இவர்கிட்ட தங்கிட்டு போங்க. இந்த வீடியோ காமிச்சாலே ஒரு தெரியும் அவருக்கு. சரிங்களா? ஸோ வர்ற மாதிரி இருந்தால், ஸோ இந்த வீடியோவை பார்த்துட்டு எத்தனை பேர் வராங்க வரப்போகிறாங்கன்ற அது வேறு விஷயம். நம்ம கடமைகளை செஞ்சு விட்டு போவோம், யார் எங்கெங்கே என்னென்ன இருக்குது அப்படின்றத மட்டும். சரிங்களா? சரி, 4 மணி ஆயிடுச்சுங்க. என்ன நம்ம 350 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணோம். இங்கேயே ரெஸ்ட்டை போட்டோம் அப்படியே. சரிங்களா? அதனால் வந்து அப்படியே கிளம்பியாச்சு. அப்படியே நம்ம பைக் அப்படியே தான் நிற்கிது பாருங்க. ஸோ கிளம்பியாச்சு. இன்னும் ஏன்னா அப்படியே கிளம்பிடுவோம். ஓகேவா? ஸோ ஸ்டேட்யூன் வீடியோ கிளம்பலான்ற ஐடியா பண்ணிகிட்டு இருந்தோம். அப்போ திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 5 மணி ஆயிடுச்சு. வீடியோ வர எடிட் பண்ணி 5 மணிக்கு அப்லோட் பண்ணி ஆகணுமா. ஸோ அதை ரயிலில் இருக்கும்போதே அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். அப்படின்றப்போ வந்து சரி ஓகே, இந்த இடம் நல்லா இருந்துச்சு, நாளைக்கு கிளம்பிடலான்ற ஒரு முடிவு எடுத்தாச்சுங்க. ஸோ அதனால் வந்து இங்கே இருக்கிற நண்பர்கள்லாம் நமக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணிட்டாங்க. ப்ரோ, தேங்க்யூ ப்ரோ. வடக்கு நண்பர் தான் வடக்கு நண்பர். நம்மளாம் நம்ம ஊரில் வடக்குலேருந்து வந்து அடித்து பற்றிக்கிருக்கோம் போடாண்டு. இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. நான் பார்த்த வரையும் ஆந்திராவில் ஆரம்பித்து இப்போ மத்திய பிரதேச வரைக்கும் எல்லாருமே நல்லா பேசுனாங்க என்கிட்ட. சார், நம்ம தாங்க தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். அது நம்ம மேலேயும் தப்பு சொல்ல முடியாது. அவங்க மூஞ்சி அப்படி பார்க்க அப்படி இருக்குது. அதனால தான் வேறு ஒன்றும் இல்லை.
ஆனால் இங்கே இருக்கிறவங்க பசங்கள்லாம் கொஞ்சம் நல்லா தாங்க இருக்காங்க. சரி ஓகே, பக்கத்தில் வந்து சின்ன கோயில். அந்த வாட் இஸ் த டெம்பிள் நேம் ப்ரோ? ஜாம்சாவள்ளி. ஜாம்சாவள்ளி அந்த டெம்பிளுக்கு தாங்க இப்போ போகிறோம். சரிங்களா? ஸோ இங்கே ஒரு கோயில் இருக்குங்க. ஸ்ட்ரைட்டாக போயிட்டு லெஃப்ட் திரும்பி கொஞ்சம் தூரத்தில் ஜாம்சாவாலி டெம்பிள். இங்கே நிப்பாட்டு போகலாமா? உள்ளே கொண்டு போனால் காசு. உள்ளே வரையுமா விடுவான்? இங்கே அங்கே விடுவான். ஸோ எங்கே வந்துருக்கோன்னு பார்த்தீங்கன்னா அந்த கோயிலுக்கே ஒன்றாச்சுங்க. இல்லையா இங்கே வரல, அந்த கோயிலுக்கே உள்ள கடை எவ்வளோ கடை கோயில் இப்போ தான் கட்டிக்கிட்டு இருக்காங்க. முடியெல்லாம் ஒரு 4 புர்காவ் ஜாம்சாவாலி டெம்பிளுக்கு வந்துருக்கோம். ஸோ அங்கேயே ஸ்டேயில் பக்கத்தில் அந்த பசங்க தான், அந்த வடக்கு நண்பர்கள் தான் சொன்னாங்க. இங்கே இந்த இதை கொஞ்சம் குங்குமமாக வச்சுருக்காங்க. அவங்க தான் சொன்னாங்க இங்கே இருக்கு ப்ரோ, போய் பாட்டு வாங்கன்றாங்க. அதுதான் அங்கே வந்தோம். பாருங்களேன், கட்டிக்கிட்டு இருக்காங்க. இவ்வளோ பெரிய கோயில் கட்டிக்கிட்டு இருக்காங்க. எங்க வடக்கு நாய்ங்க பா பா அதை கடிச்சு போடாமடா. நாட் ஓன்லி டைகர், ஆல் அனிமல்ஸ் லைக்கிங் மீ. இங்கே வர இங்கே ஒன்று வருதுடா. பா இங்கே வடக்கு நாய். வடக்கு நாய். புர்காவ் ஜாம்சாவலி டெம்பிள் இப்போ கட்டிக்கிட்டு இருக்காங்க. கடையை பாருங்க, எல்லா இடத்துலையும் தோரணை கட்டிதான் வச்சிருக்காங்க. இங்கே பாருங்களேன், நம்ம எப்படி நார்த் இந்தியன் பூரா நம்ம ஊரில் எப்படி பார்ப்போம். இப்போ நம்ம வடக்கனாண்டே தெரியல. நம்ம தான் வடக்கன். வடக்கன்னு கீழே இருக்கிறது, வடக்கன்னா மேலே தெற்கன். நம்ம தெற்கன். வடக்கு நண்பர் கடையில் ஒரு கடையில் போகிறோம். என்னதுரா அதெல்லாம் இங்கே இருக்குதுல, இதுதான் பெரிய ஹைலைட்டு. இப்போ பாருங்க, என்னடா வரமாட்டுது. என்னடா பேட்டரி போயிடுச்சு. நல்ல காலம் இருக்குது. சரி அவ்வளோதான், கிளம்புவோம். அவங்க வெறிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, வண்டிடா. அது வண்டியில் முதுகில் மசாஜ் பண்ணுறது போல. வாட் இஸ் திஸ்? என்ன இது? நான் கேள்றான். இதுக்கெல்லாம் எனக்கு இங்கிலீஷ் தெரியாது. வாட் இஸ் டு யூஸ் திஸ்? வாட் இஸ்? नो इंग्लिश नहीं, हिंदी मालो हिंदी क्या है? கேள்றான். இதுக்கெல்லாம் தெரியாது. ஏலே இது என்ன அது, இது எப்படி யூஸ் பண்றது? அதான் நானும் சொல்லிட்டேனே, நீங்க என்ன எனக்கு மசாஜ் பண்றது? யுவர் சன் சூப்பர். இது ஓட்றான். ஏய் அப்பலாம் பண்ணா வெறியா வெறியான் கத்திரியான் அடிச்சுடா வந்து. This stick for beating. Beating. வளக்க. This stick is for beating. திரும்புடா இன்னைக்கு. சரி அவ்வளோதான். இதுக்கு மேலே இருந்து அந்த குச்சியால தான் நம்ம அடிப்பாங்க. நம்மள தான் அடிப்பாங்க. அப்படியே எஸ் ஆயிரும். போலாமா? வாடா ஓடிடுவோம். ஓகே பாய். நைஸ் டு மீட் யூ. யுவர் நேம்? My name is Harshkumar Yadav. My name is Harshkumar Yadav. ஹர்ஷ்குமார் யாதவ். ஹரிஷ்குமார் யாதவ். ஸோ வீடியோ பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த கோயில், அந்த ஜாம்சாவளி கோயில் இருக்குல்ல, ஸோ அந்த கோயிலோடு வந்து அப்படியே வந்து இந்த விலாகை வந்து என் பண்ணியிருப்பீங்க. ஸோ சரிங்களா? ஸோ அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து போபால் வந்து கிளம்பி போயிருப்போம். அது வந்து அடுத்த விலாகில் வரும். ஸோ சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பார்த்துட்டே இருங்க. ஒவ்வொரு வீடியோவாக வந்துகிட்டே இருங்க. கிட்டத்தட்ட இந்த வீடியோ பார்க்குறப்பெல்லாம் நான் நேமாக வந்து லடாக் ரைடில் முடிச்சுட்டு கிளம்பிட்டு இருப்பேன். சரிங்களா? சரி ஓகே, வீடியோக்குள்ளே போய் பாருங்கள். அடுத்தடுத்து வரும். சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க.